Okay, so I was lying there with my legs wide apart, and then he told me, "Parata naale adu maaran parata kedada." எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபேமிலி. நானே என் ஃப்ரெண்டு பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டோம் ஃபேமிலி. ரொம்ப முடியல மக்களே. இந்த சின்ன சக்தியா இருக்காம பாருங்க, அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. இந்த சின்ன வயசுல எப்படி ஓடுறான் பாரு, அவன் இருக்காதுங்களா பின்ன. என்னது அது? சொல்லு, என்னது அது? தங்கம்மா அது? வெள்ளியா? ஏய் செல்லாமே, ஏன்டி இந்த மாதிரி பண்ற? ஏன்டி காசு வேஸ்ட்? எவ்வளோ? 1000 ரூபாவா? குஞ்சில கட்டி வந்து குஞ்ச வெட்டுறேன் அவனுக்கு சாகாம என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். என் சாப்பிடா புடிச்சுக்கடா. ஹாய், ஏய் இது எனக்கு தாண்டி, நான் விட மாட்டேன். இது எனக்கு தாண்டி, அது எனக்கு தாண்டி. எனக்கு எது? ஏய் நான் ஃபேன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். செருப்பாலே அடிப்பேன். போடி. கோபத்தை பாரு, திட்டும்போது கூட எதனால இந்த மாதிரி முடி வளர்க்கணும்னு உங்களுக்கு ஒரு மெயின் ஆசை? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இந்த மாதிரிலாம் இருந்தா அதெல்லாம் வந்து அவ்வளவு செட் ஆகாது. எங்களை மாதிரி இருந்தாதான் 4 விஷயம் கத்துக்க முடியும். அதனாலதான் சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ்ட்ட பாரு. சோ இந்த மாதிரி ஹேர் இருந்தா நிறைய விஷயம் நம்மளால கத்துக்க முடியும். இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. நான் வருவேன். வந்தன்னா ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயின்னே இருப்பேன். பேச்சு பேச்சோட இருக்கட்டும். என்னைய போட்டு அடி அடிச்சு விட்டு இப்ப பேசிக்கிறேன் நான் சொல்றேன். நாங்கள் பிளேயர் தான் சார், ஆனா எங்களுக்கு இந்த ஃபுட்பால்லாம் தெரியாது. யூ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அவனை பார்த்து யூங்கற? டேய் தோ பாருடா சுட்டி டிவி. யாரா சுட்டி டிவி? யாரா சுட்டி டிவி? நீதா. அம்மா பேய். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. நீங்களாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. கேவலமா இருந்துச்சு. டே தம்பி, உன்னதான் நல்லாவே இல்லை. உங்க அம்மா நம்பர் கூட இல்ல, உங்க அப்பா நம்பர் கூட. நீ என்ன காமெடி பண்ணுகிற? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க மாட்டாங்களா? டிக்டாக் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி வீடியோ பண்றேன், உன் வீடியோ 4-5 பேருக்கு தெரியுதா? இன்னும் தொடர்ந்து பண்ணா நல்லா வியூஸ் வரும்பா. மயிர்ல வரும். அப்படி மிதி தரத்தின முடிச்சேன். ஊர் பக்கமே வரக்கூடாது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இல்லங்க. இது முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கிற இனம் ஆடு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அப்படியே பின்னாடி வர 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 இங்க தாங்க அதோட கேரக்டரே சேஞ்ச் ஆகும். செல்லமா தட்டவா? இதுக்கு தானே நான் அலையிறேன். திரும்ப தக 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 தட்டவா. ஹலோ ஏய், பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு இப்ப பானிபூரி கட்டற. எல்லாமே நான் சாப்பிடுவேன், நீ வாங்கிக்க வேலைய மட்டும் பாரு. இழுவ வலுவா இருக்கு. மெதுவா சாப்பிடுறியே, கண்ணு வச்சிர போறாங்க. கண்ணு வச்சு சுத்தி பாரு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நக்கல் பண்றீங்க நீங்களே. வீரதம் இருக்க வேண்டிய வயசுல பாரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் காலு 2 கட்டின் பேர் மாதிரி ஆயிடும். ஏய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பட்டு நடத்திட்டு இருக்க. பேச்சோட எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க கல்யாணம் பண்ணிடுவேன். அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஓகே நானே வெறுப்பு மயில சுத்திட்டு இருக்கேன். வந்துட்டான் பூக்கி பொறுக்கின்னு. வடிக்க பல். சி
சிப்பேத்துவங்க கிட்ட உண்மனும் கடுப்பேத்துவங்க கிட்ட கம்மனும் இருந்தா வாழ்க்கை ஜம்மனு இருக்கும்னு விஜய் அங்கிளே சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குண்ணே. மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? நோ மேரேஜ். ஆம்பளையா பிறந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? இருக்கணுமா இல்லையா? சேகரிக்கல சௌந்தரு சௌந்தரு உனக்குத்தான். நீலம் டாய்லெட்டுக்கு, சிவப்பு பாத்ரூமுக்கு. போடி. நீ வேணாம் போ. நீ வேணாம் போ. நீ வேணாம் போ. வேணானா நீங்க கம்முனுங்க மூடிட்டு. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? சீ நீ மனுஷனா நீ? என்ன பிரச்சனை உனக்கு? தீ புடிச்சிட்டு தண்ணி அவ்வளவுதான். அந்த மெத்தைய தூக்கி போறியா டக்குனு? போறியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சியா? மெத்த தீ எல்லாம் அணைஞ்சு போச்சு. மெத்தைய கொண்டு அதுல ஒண்ணு ஃபயர் ப்ரூஃப் மெத்த வேணுமா உனக்கு? ஆமா எனக்கு வேணும் தான். அதுக்கு மேல தூக்கி பாக்குறியா? தூக்கி பாக்கறமே எப்படினா அது பாரு. ஆமாண்ணா ஒன்னாகல அவ்வளவுதான். எல்லாமே அணைஞ்சிருச்சு. இந்த மாதிரி மெத்த உனக்கு வேணும்னா நான் இடத்துக்கு கூட்டு போறேன். வா சீக்கிரம் வாங்க. எல்லாரும் இந்த மெத்த வாங்கி தரேன் வாங்க. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. தேங்க்ஸ். அதுல போடுங்க ஐயா. இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது. கட்டுறா. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். கோட்டை எங்களோட கோட்டை. உன் கொட்டை இருக்குல்ல, கொட்டை அதை இங்க வரணும் ஐயா. விட்டமே ஒரு எத்த புடங்கிக்கிட்டும் கொட்டை தெரச்சிரும். வா. தூத்துக்குடி கொத்தனார் வீட்ட நல்லா கட்டுனாரு. வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை, நீயே என் துணை நானும் துணை என. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு நாரு. வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து. நீ என்ன பண்ற? நீ உன் வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீங்க ஸ்டாண்ட் அப் கமெடி தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து லூசாடா நீங்க? நான் உன்னதான் கேட்கறேன். நீ லூசா? நீ எனக்கு ஆன்சர். நீ கோவலாம் படாத தயவு ப்ளீஸ். நீ லூசா இல்லையா மட்டும் சொல்லு. வேண்டா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்று பேசுறது? வந்து இவனுக்கு ட்விட்டர்ல உட்காந்து ஜோக்கு சிரிப்பே வரல. என்ன வரும் உனக்கு? கைத்தட்டிலாம் சிரிக்கிறீங்க. டேய் அதை பார்த்து ஒரு 100 பேர் சிரிக்கிறாங்கன்னு அப்படி என்னங்க டிப்ரெஷன் உங்க வாழ்க்கையில? அப்படி என்ன டிப்ரெஷன்? இந்த மாதிரி ஜோக் எல்லாம் சிரிக்கிறது அப்படி என்ன உங்களுக்கு காமெடிக்கு குறைச்சல்? நீ இப்ப பேசிக்கிட்டே எனக்கு கவலையே இல்லை. 200 பேர் டிக்கெட் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் எனக்கு வந்து தாக்கி சொல்ல முடியும். அவ்வளவுதான். நீ என்ன ரங்கா சின்ன பசங்களை வச்சுன்னு காமெடி காட்டுறியா? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா?